ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் 65 மாதிரி இந்த லெக் பீஸில் எப்படி சூப்பராக அந்த மாதிரி லெக் பீஸ் 65 மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் வந்து இங்கே 4 லெக் பீஸுக்கு தேவையான அளவு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அரை மூடி லெமன் ஜூஸ். நல்லா அந்த ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு லெக் பீஸை ஒன்று ஒன்றா போட்டு இதில் நல்லா வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு லெக் பீஸாக அதில் போட்டு அந்த மசாலா தூள் வந்து இதில் மேலே தடவி எடுத்துக்கலாம். நீங்கள் லெக் பீஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுப்புற வந்து இது மாதிரி கீரல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளார கூட நல்ல மசாலா இறங்கும். அது மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், லெக் பீஸ் வந்து நல்லா வந்து ஸ்லிட் போட்டிருக்கேன், அதாவது கீரல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளார நல்லா இறங்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாம் பெரட்டின லெக் பீஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு 1 ஹவர் நல்ல மேரினேஷன் வந்து நல்லா ஊறுற மாதிரி ஒரு மூடி போட்டு தனியாக அதை வச்சுடுங்க. ஸோ 1 ஹவர் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் 1 ஹவர் நல்லா ஊறிச்சுன்னா இதுக்குள்ளார நல்லா மசாலா எல்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்குது நமக்கு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், மேலே வந்து கீரல் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு பீஸ்லையும் கீரல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு அகலமான கடாய் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த லெக் பீஸை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா லெக் பீஸ் வந்து இந்த எண்ணெய் சட்டியில் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா உங்களுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பொரிஞ்சு வரும் அடிப்பக்கம். அப்போ நீங்கள் வந்து அந்த சைடு அடுத்த பக்கத்துக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த சைடு நல்லாவே நமக்கு நல்ல ஒரு ரெட் கலர் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சிக்கனையும் திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 பக்கமும் வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் நல்லா வெந்து வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக, நம்ம அதிக பொருளெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் லெக் பீஸ் 65 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதே வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டு பண்ணலாம். அதே மாதிரி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு போட்டு பண்ணலாம். கார்ன் இருக்கு இல்லைங்களா, ஸ்வீட் கார்ன், அதை வந்து நீங்கள் வந்து இதே ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் அந்த கார்னெல்லாம் உதிர்த்துட்டு இதே ப்ரொசீஜரில் கூட பண்ணலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குவிக்காக, ரொம்ப டெலிஷியஸான ஒரு சிக்கன் லெக் பீஸ் 65 இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ.